10 குடும்பம். அருமை நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த வேப்பங்குச்சிகளை ஒவ்வொன்றாக எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 குச்சிகள் இருக்கின்றன. இப்போது இந்த 10 குச்சிகளையும் ஒன்றாக சேர்த்து கட்டுவோமா? வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 1. ஆனால் வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 10. ஒரு கட்டில் 10 வேப்பங்குச்சிகள் உள்ளன. இப்போது பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 1, வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 10. ஒரு கட்டில் 10 வேப்பங்குச்சிகள் உள்ளன. இதனை ஒரு 10 என்கிறோம். இப்போது பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 2, வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 20. மொத்தம் 20 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 2 10கள் என்கிறோம். இப்போது பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 3, ஆனால் வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 30. மொத்தம் 30 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 3 10கள் என்கிறோம். இங்கு பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 4, ஆனால் வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 40. மொத்தம் 40 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 4 10கள் என்கிறோம். இங்கு பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 5, வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 50. மொத்தம் 50 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 5 10கள் என்கிறோம். இங்கு பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 6, வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 60. மொத்தம் 60 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 6 10கள் என்கிறோம். இங்கு பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 7, ஆனால் வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 70. மொத்தம் 70 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 7 10கள் என்கிறோம். இங்கு பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 8, ஆனால் வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 80. மொத்தம் 80 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 8 10கள் என்கிறோம். இங்கு பாருங்கள், வேப்பங்குச்சி கட்டுகளின் எண்ணிக்கை 9, வேப்பங்குச்சிகளின் எண்ணிக்கை 90. மொத்தம் 90 குச்சிகள் உள்ளன. இதனை நாம் 9 10கள் என்கிறோம்.